அனைவருக்கும் வணக்கம். ஊரக வளர்ச்சித்துறையினுடைய ஊராட்சி செயலாளர் காலி பணியிடத்திற்கு பாடத்திட்டத்தை நம்ம தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோங்க. அந்த வரிசையில் இப்போ 28வது பாடத்திட்டமா ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியங்களுக்கான நியமனக்குழு உறுப்பினர்களுக்கான தேர்தல் எப்படி நடத்துறாங்க, அதோடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பான ப்ராசஸ் என்னன்றதை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இதே போன்ற வகுப்புகளை நம்ம ஆன்லைன்லையும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகுப்புகள் வேணுங்கிறவங்க கீழே ஒரு தொடர்பு எண்புக்கும் தொடர்பு கொள்ளுங்க. இப்போ இது ஒரு நேர்காணல் வினாவா எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஒரு ஊராட்சிக்கு ஒரு தேர்தல் நடக்க போகுது அப்படின்னா அந்த தேர்தலை மேல் ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரியா யார் வராங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன். நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, ஊரக வளர்ச்சித்துறையுடைய உதவி இயக்குனர் அவர்கள் வருவார்கள் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஸோ அது மாதிரி இதுல இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ முதல்ல ஒன்னொன்னா பாருங்க. 1997ஆம் ஆண்டினுடைய ஊராட்சி ஒன்றிய குழு நியமன குழுவின் விதிப்படி உறுப்பினர்களுக்கான தேர்தல்களை இந்த ஒரு ஆண்டினுடைய விதிப்படி தான் நடத்துறாங்க. 97 விதிப்படி தான் நடத்துறாங்க. இந்த நியமனக்குழு உறுப்பினர்களுக்கான தேர்தல் விதிமுறைகள் அப்படிங்கிறது என்னென்ன இருக்குன்னா, ஒரு 10 முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நான் இங்க ஷார்ட் நோட்ஸா சொல்லியிருக்கேன். அதை ஒன்று சொல்லும் பொழுது கொஞ்சம் எலாபரேட்டா சொல்றேன், நோட்ஸ் எடுத்துக்குங்க. ஒரு உறுப்பினர்களுக்கான தேர்தலை நடத்துவதற்கு முதல்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்கள்ல தான் இதை நடத்தணும் அப்படின்னு விதி வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த உறுப்பினர்களுக்கான தேர்தல்கள்ல யாரை உறுப்பினர்களை அடுத்து தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய வார்டு உறுப்பினர்கள்ல இருந்து ஒரு உறுப்பினரை அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனா அவங்களையும் எலெக்ஷன் மூலமா தான் தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்காக அந்த ஊராட்சி மன்ற தலைவர் என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, தேர்தல் நடத்த போறோம் அப்படிங்கிறத அறிவிக்கிறதுக்காக ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டி அவர் அறிவிக்க வேண்டும். இதை தான் அவர் பண்றாரு, முதல் ஸ்டெப். ஸோ ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு கூட்டத்தை கூட்டிய பிறகு, இந்த சிறப்பு கூட்டம் கூட்டிய பிறகு தலைவர் தான் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குறாரு, அந்த கூட்டத்தை கூட்டுறாரு. அப்படி பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா, கூட்டம் கூட்டப்பட்ட 30 நாளைக்குள்ள நாம ஒரு எலெக்ஷன் வைக்கணும். எதுக்காகன்னா, அந்த உறுப்பினருக்கான தேர்தலுக்காக அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த எலெக்ஷன் வைக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு என்ன பண்ணிடணும் அப்படின்னா, அந்த கூட்டத்தை கூட்டி முடித்த பிறகு தேர்தல் வைக்க போறதுக்கான நடவடிக்கைகள் அங்க தொடங்கும் பொழுது அந்த தேர்தல் நடத்தை விதிகளை ஆய்வு பண்றதுக்காக ஊரக வளர்ச்சித்துறையினுடைய உதவி இயக்குனர் அவர்கள் ஆய்வு பண்றாங்க. ஸோ இதுக்கு அடுத்த கட்டமாக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, மறுபடியும் ஒரு கூட்டம் கூட்டுறாங்க. அந்த கூட்டத்துக்கும் ஊராட்சி ஒன்றிய தலைவர் தலைமை தாங்குறாரு. ஸோ ஒருவேளை அந்த 2வது நடைபெறக்கூடிய கூட்டத்திற்கு ஊராட்சி ஒன்றிய தலைவர் வரல அப்படின்னு வைங்களேன், அவர் ஏதோ பணி நிமித்தமா வெளியில போயிட்டாருன்னு வைங்களேன், அப்ப யார் இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னா, அந்த ஊராட்சியினுடைய துணைத் தலைவர் பொறுப்பேற்றுப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்கிறாங்க. வேட்புமனு தாக்கலை வார்டு உறுப்பினர்கள் தாக்கல் செய்வதற்காக இணைப்பு படிவம் 1 தாக்கல் பண்றாங்க. அந்த இணைப்பு படிவம் 1ல நான் இது மாதிரி இந்த உறுப்பினருக்கான தேர்தலில் நிற்கிறேன் அப்படின்னு அவங்க விண்ணப்பிக்கும் பொழுது, அந்த இணைப்பு படிவம் 1ல என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அவர் நிற்கிறாருன்றதை அவருக்கு பின்புலமா இருந்து ஒருவர் முன்மொழிய வேண்டும், வழிமொழியறதுக்கு ஆளுங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கட்ட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஒரு தேர்தலில் போட்டியிடும் பொழுது அல்லது போட்டி இல்லாத தேர்தலால் நடக்கும்போது என்ன விதிமுறை அப்படின்னா, ஒன்றுக்கும் மேற்பட்டோர் போட்டியிடும் போது அங்க எலெக்ஷன் வச்சுதான் ஆகணும் கம்பல்சரி. ஆனா ஒரு சில நேர்வுகள்ல ஒருத்தர் மட்டும்தான் போட்டிடுறாருன்னு வைங்களேன், அப்ப அவரை தன்னிச்சையா போட்டி இல்லாமலேயே தேர்தல் இல்லாமலேயே தலைவர் அவர் அடுத்த உறுப்பினரா நியமிச்சுக்கலாம். ஒருவேளை ஒருவருக்கு மேற்பட்டவரோ ஒருவரோ கூட வரல, தேர்தலில் நிற்கவே இல்லை அப்படின்னா, யாருமே போட்டி இல்லாத ஒரு சூழல் நிலவுது அப்படின்னா அங்க உறுப்பினர் தேர்வு நடைபெறாது. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அடுத்த 15 நாட்களுக்குள் இன்னொரு சிறப்பு கூட்டத்தை கூட்டி திரும்ப நாம இன்னொரு டேட்ல நாம எலெக்ஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி ஆகணும். அதையும் அவர் பண்ணி ஆகணும். ஸோ அடுத்தது, ஒரு வாக்களிக்கக்கூடிய இடத்திற்கு வகை செய்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ ஓட்டு போடுறதுக்கான இடத்தை ஃபிக்ஸ் பண்றதை ஊராட்சி ஒன்றிய தலைவர் அவர்கள் அப்புறம் அந்த ஊரக வளர்ச்சித்துறையினுடைய உதவி இயக்குனர் முடிவு பண்ணுவாங்க. அது எதுவா இருக்கும்னா, ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடமாக தான் இருக்கும். அந்த கட்டிடத்திலேயே அவங்க எலெக்ஷனுக்காக என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா, ஒரு கார்னர்லயோ அல்லது மிடில்லையோ யாரும் பார்க்காத வகையில ஒரு மறைவை ஏற்படுத்தி அதுக்குள்ள ஒரு பெட்டி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ராசஸை அவங்க ஏற்படுத்துறாங்க. அடுத்ததாக, வாக்கு பெட்டி காலியாக இருப்பதை காட்டுவது அப்படிங்கிறத என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஓட்டு போடுவதற்கு முன்பே அந்த பெட்டியில் ஏதேனும் வாக்குச்சீட்டுகள் பதிவாயிருக்கிறதாங்கிறத அந்த ஊராட்சி மன்ற தலைவர் போய் வெரிஃபை பண்ணிடணும். வெரிஃபை பண்ணிட்டு அந்த பெட்டி காலியா இருக்கிறத அவர் உறுதி பண்ணிய பிறகு அந்த பெட்டியை அவர் பூட்டி அந்த பூட்டின் மீது சுத்தி சீல் வச்சிடணும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸை இது சொல்லுது. ஸோ அதுக்கப்புறமா தான் வாக்காளர்கள் கையில உறுப்பினர் தேர்வுக்கு வரவங்க கையில வாக்குச்சீட்டை கொடுப்பாங்க. அந்த வாக்குச்சீட்டு எது அப்படின்னா, இணைப்பு படிவம் 2ன்றது அந்த வாக்குச்சீட்டு.
அந்த வாக்குச்சீட்டு ஒருவருக்கு ஒரு வாக்கு என்ற அடிப்படையில் தான் வழங்கப்படும். இந்த வாக்குச்சீட்டுல எந்தவித டிஃபரன்ஸும் இருக்கக்கூடாது. என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா, எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த வாக்குச்சீட்டு ஒரே சைஸ்ல இருக்கணும், ஒரே கலர்ல இருக்கணும், அதுல பிரிண்ட் ஆயிருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் ஒரே ஃபாண்ட்ல இருக்கணும். அதே மாதிரி அந்த வேட்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய நேமும் சின்னங்கள் வேணா தனித்தனியா இருக்கலாம். இறுதியில அந்த வாக்குச்சீட்டுல அந்த ஊராட்சி ஒன்றிய தலைவருடைய கையொப்பமும் இருக்க வேண்டும். அதுதான் அந்த வாக்குச்சீட்டா எடுத்துட்டு வந்து வாக்காளர்கள் என்ன பண்றாங்க, வாக்களிக்க வராங்க. இப்போ வாக்களிக்கும் முறை அப்படின்னு பார்க்கும்போது, வாக்காளருக்கு வேட்பாளருடைய வாக்களிக்க வரவங்களுக்கு வேட்பாளர் யாருன்றது அந்த ஷீட்ல இருக்கு அப்படின்னா, அந்த ஷீட்ல அவங்களோட பேர் இருக்கலாம், அல்ல புகைப்படம் இருக்கலாம், அல்லது அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட சின்னம் இருக்கலாம். அந்த சின்னத்திலேயோ பேருக்கு பக்கத்துலயோ நேராவே என்ன இருக்கும், ஒரு காலம் இருக்கும். அதுல ஒரு குறுக்கு கோடு போட்டு இவங்க என்ன பண்ணணும், சீல் வச்சு அந்த ஷீட்டை வந்து ரெண்டா மடிச்சு பெட்டிக்குள்ள போட்டுறணும். இதான் வாக்களிக்கிற முறை. இந்த அனைத்து ப்ராசஸும் முடிந்த பிறகு வாக்காளர்கள் அனைவரும் வாக்களித்து சென்ற பிறகு அந்த வாக்கு பெட்டியை எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையம் எண்ணி அதுக்கு பிறகு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணும்போது யார் வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க. இதுதான் ஒரு ஊராட்சி ஒன்றியத்தினுடைய நியமனக்குழு உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடக்கிற ஒவ்வொரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி அடுத்த ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.